ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் சுவையான ஓனு கவுசை. இது ஒரு பர்மீஸ் டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு. 1 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கடலை மாவை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 முடி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு நூடலு உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு கரண்டி மிளகாத்தூள், நல்லா வாசம் போகிற அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 தேஜ்பத்தா, சிக்கன் மசாலா ஒரு 4 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்சிருந்த மஞ்சள் பொடி போட்ட சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன், ஒரு 150 கிராம் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கிட்டு எண்ணெய், ஒரு முழு லெமன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்ட பிறகு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஸ்ட்ரெயினர் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவை தண்ணி ஊற்றி லிக்விடாக பண்ணிக்கலாம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்ல தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். மக்களே, இப்படி தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான். கொத்தமல்லி, லெமனு, பூண்டு, எண்ணெய், மஞ்சள் போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், திப்பி மிளகா, வெங்காயம் பொரிச்சாச்சு, முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். போடணும். நூடல் போட்டுட்டு தேவையான மிளகாத்தூள், முட்டை, கொத்தமல்லி, பூண்டு எண்ணெய், லெமனு, பொரிச்ச வெங்காயம், ஓனு கவுசை சிக்கன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நூடலில் ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ்.